பிரியமங்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. வீடு கட்டுறாங்கன்னா அதில் சில கல்லுகளை வேவாத கல்லாம் ஒதுக்கிடுவாங்க. நல்ல கல் தான் கட்டுவாங்க, மூலையில் வச்சு கட்டுவாங்க, எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க. வீடு கட்டுறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் நிறைய பேர் தள்ளி போட்டுருவாங்க. கல்ல கடைசியில் இந்த கல்லெலாம் காலி ஆகிடும். அந்த ஒதுக்கின கல்லை எடுத்து உடச்சி வீட்டுக்குள்ளே போட்டுவாங்க, புரோஜனப்படம் பண்ணுபடியாக செய்வாங்க. ஆகாதென்று ஒதுக்கின கல், தேவையில்லைன்ற கல், அந்த ரூமுக்கு தேவைப்படும் ஜல்லிக்கு அதை உடச்சி அது உள்ளே போடுவாங்க. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் தள்ளப்பட்ட நிலைமையில் இருப்பீங்க. அந்த வேவாத கல்லை போல் பில்டிங்கில் கட்ட முடியாத இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீ உருப்பட மாட்ட, சரிப்பட மாட்ட, அவ்வளோதான், என் வாழ்க்கை அவ்வளோதான் என்று அநேகர் சொல்லியிருக்கலாம். வேலை ஸ்தலத்திலையாக இருக்கலாம், அவங்க குடும்பத்திலையாக இருக்கலாம். எந்த நிலைமையில் நீ தள்ளப்பட்ட நிலைமையில் நீ கவலைப்படாதீங்க. ஏசப்பா அவங்களுக்கு தள்ளின கல்லை தலைக்கு மூளைக்கல்ல ஆக்க போகிறார், மூளைக்கு தலைக்கல்லாக வைக்க போகிறாராம். யாரெல்லாம் வேணான்னு சொன்னாங்களோ அவங்க முன்பாக உன்னை உயர்த்த போகிறார். உங்கள் தலையை, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எங்கெங்கெல்லாம் நீ தள்ளப்பட்டிருக்கிறியோ ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தை மூலிமா உங்களை தலையை உயர்த்த போகிறார், மூளைக்கல்லாக்க போகிறார், மூளைக்கு தலைக்கல்லாக வைக்க போகிறாருங்க. யாரெல்லாம் உன்னை உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க மையத்தில் உன்னை உயர்த்தி வைக்க போகிறாரு. இவன் தேவையில்லை, எவ்வளோ தான் வேஸ்ட்டுன்னு சொன்னாங்களோ அவங்க மையத்தில் ஆஸ்வதிக்க போகிறார் ஆண்டவர்களை. அதுக்காக தான் அந்த வார்த்தை பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையோடு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Amen. God bless you.